மனித சிந்தனையின் மறு வடிவம், அதாவது மறு ரூபம்தான் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாமே. மனிதன் சிந்தித்தான், அதற்கு வடிவம் கொடுத்தான். அந்த வடிவம் உலகில் காணக்கூடிய அத்தனை படைப்பு பொருளும். ஸோ உலகத்தினுடைய படைப்பு பொருள்களை எல்லாம் மனிதனுடைய சிந்தனையிலிருந்து நாம் பெற்றுள்ளோம். எனவே எனக்கு இது கிடைக்கவில்லையே, இது இல்லையே என்று யாரும் வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. முதலில் உனக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக முடிவெடுத்த பின்னர் உன்னுடைய அந்த எண்ணங்களில் தோன்றக்கூடிய ஒன்றொன்றையும் திரும்ப திரும்ப அதே சிந்தனையோடு செயல்படுத்து. சிந்தனையை செயல்படுத்தி அந்த சிந்தனையில் உருவான அந்த எண்ணங்களுக்கு வடிவம் நீ கொடுக்கும் பொழுது அது புதிய கண்டுபிடிப்பாக மாறும். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உலகில் நடந்த எதுவுமே. ஒரு கணம் சிந்தித்து பார்க்கும் பொழுது தெரியும். ஆகாய விமானமாகட்டும், என் கரண்ட் ஆகட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், மனிதனுடைய சிந்தனையின் மறு ரூபம் மட்டுமே. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை உருவாகும். எல்லா சிந்தனைக்கும் பவர் உண்டு, சக்தி உண்டு. அந்த சிந்தனையை உதாசீனப்படுத்தாமல் அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுக்க வேண்டும். வடிவம் கொடுப்பதற்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பும் நம்முடைய உடலிலே இருக்குது. எங்கே இருக்குன்னா அதுதான் நம்முடைய ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட கேட்டால் அதுக்கு எல்லாமே தெரியும். விடை தெரிந்த ஒரே அமைப்பு, ஒரே சோல்ஸு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு மட்டும்தான். அணுகினால் அதற்கு ஏற்ற பதில் சரியாக தரும், எந்த ஏமாற்றமும் உண்டாகாது. எனவே எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி அடைய எளிதான வழி நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை அணுகுவது மட்டுமே.